ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி திராட்சரசம் குறைவுபட போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ரசம் குறைஞ்சிரும், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இயேசுவினிடத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல, நீ கொஞ்சம் காத்துரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. உடனே இவர்களுக்குள்ளே ஆயிரக்கணக்கான கேள்விகள் உண்டாகிறது. பொதுவாக ஒரு கல்யாண வீடு என்று சொன்னால் அந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்த்துட்டே இருப்பாங்க சிலர். ஏன்னா ஒருவேளை கூட்டம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு இல்லை அப்படின்னா ஒரு 100 பேருக்கு சாப்பாடு இருக்கும்போதே போய் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி 100 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது, ஆனால் க்ரௌடை பார்த்தா ஒரு 200 பேர் இருப்பாங்க போல தெரியுது, இன்னும் ஒரு 100 பேருக்கு உடனே நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்க. அந்த பந்தி விசாரிப்பு நடக்கும் போதே இடையில சாப்பாடு பற்றாக்குறை வந்துருச்சு அப்படின்னு தெரியக்கூடாது என்கிறதற்காக வேகமா இந்த காரியத்தை செய்வார்கள். அந்த ஜனங்களை டேஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, டேஸ்ட் எல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா, ஆனா வர்றவங்களுக்கு சாப்பாடு இல்லாம எல்லாருக்குமே கொடுத்து அனுப்புறதுதான் வேகமாய் செய்வார்கள். இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நடக்கிற திருமணத்துல மிக முக்கியமானது அந்த திராட்சரசம். அந்த திராட்சரசம் கொடுக்கிறது தான் அவர்களுடைய மதிப்பு. அந்த திராட்சரசம் இல்லை அப்படின்னா அது கல்யாணமே ஒரு ஃபெயிலியர் மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள பேச்சு நடந்துட்டே இருக்குது, இன்னும் திராட்சரசம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணமோ தெரியல, அடுத்த பந்திக்கு ஊத்துறதற்கு திராட்சரசம் இல்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க, என் வேலை இன்னும் வரவில்லை. சில நேரங்கள் தாண்டின உடனே இப்பொழுது கர்த்தருடைய நேரம் வந்தது. அங்கே இருக்கிற தண்ணீரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க சொல்லுகிறார். அங்கே அந்த பந்தி விசாரிப்புக்காரர் கேட்கிறாரு, இந்த ரசத்தை இதுவரைக்கும் எங்க வச்சிருந்தீங்க? முன்பா இருந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட் இல்லை, ஆனா இது ரொம்ப டேஸ்டா இருக்கிறது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தருடைய வேலை, உங்களுக்கு குறித்திருக்கிற வேலை என்கிறது அநேகருடைய கேள்விக்கு பதில் சொல்ல குறித்திருக்கிற நேரம் வந்தது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த கானாவூர் கல்யாண வீட்டை போல நிறைய பேர் கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கலாம். என்ன செய்ய முடியும்பா? திராட்சரசம் என்கிறது அவ்வளவு ஈஸியாய் சுலபமாய் சரி பண்ணுகிற ஒரு காரியம் அல்ல. ஒரு சமையல் காரியம், ஒரு சாப்பாடு அப்படின்னு சொன்னா ஒரு அரை மணி நேரத்தில் அதை பிடிச்சிடலாம், 1 மணி நேரத்தில் பொருள் இருந்தா சமைச்சிடலாம். ஆனா திராட்சரசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் அதை தயாரிக்கவே முடியாது, அதற்கு நிறைய பக்குவம் இருக்கிறது. அப்படி அந்த பக்குவத்தை எல்லாம் செஞ்சாதான் அந்த திராட்சரசத்தை நம்ம ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். சோ அந்த கல்யாண வீட்டிலே இனி சாப்பிடாம இருக்கிற நிறைய பேருக்குள்ள கேள்விகள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வேலை வந்தது. அவருடைய வேலை எந்த அற்புதத்தை செஞ்சிருச்சு அப்படின்னா, அத்தனை பேருடைய கேள்விகளுக்கும் கர்த்தர் ஒரே பதிலாய் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்கள். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த 3வது மாதம் இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கேள்விகள், உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து இருக்கிற கேள்விகள், நீ என்ன செய்ய போற, என்ன பண்ண போறீங்க, எப்படி அதை பண்ண போறீங்க என்று நிறைய கேள்விகள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, அந்த எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு குறித்திருக்கிற காலம் இந்த மாதம் தான். இந்த மாதம் நீங்க பதில் சொல்ல போறீங்க, கர்த்தர் பதில் சொல்ல வைக்க போகிறார். இனி அவர்கள் உங்களை பார்த்து அந்த காரியத்தை குறித்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கர்த்தர் இந்த மாதத்துல பதிலை தரப்போகிறார். நம்புறவர்கள் கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, இயேசுப்பா இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக சத்தமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒருவேளை நிறைய பேர் கேள்வி எழுக்கலாம். உன் பிள்ளையினுடைய நிலைமை நீ என்ன, உன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன, அவனுடைய திருமண காரியம் என்ன, அவனுடைய உயர்வு என்ன, இல்லை என்றால் நீங்கள் ஆரம்பித்த அந்த ப்ராஜெக்டை குறித்து ஒரு கேள்வியை பலருடைய இருதயத்திலே இருக்கலாம். என்ன செய்ய போறாங்க, எப்படி இதை காரியத்தை நடப்பிக்க போறாங்க. நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த 3வது மாதம் நம்முடைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு ஒரு நேரம் வந்தது. ஆமென். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறதற்கு குறித்த நேரம் வந்தது.
இந்த மாதம் அந்த மாதம் தான். இந்த 3வது மாதம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற மாதம் தான். ஆமென். ஒரு விசை மிகப்பெரிய தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பாலியாங்கிச்சோ என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு நாள் ஆராதனையிலே அவர் ஆராதனைக்காக கிளம்பி கொண்டிருக்கும் போது தன்னுடைய ஒரு 2 நாளைக்கு முன்பாக அவர் ஒரு நல்ல சைக்கிளுக்காக அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து அவரிடத்துல பேசி இருக்கிறார். உனக்கு ஃபெய்த் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு. ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது சர்ச்சில் அவர் சாட்சி சொன்னாராமா, இந்த மாதிரி நான் ஒரு சைக்கிளுக்காக ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அந்த அழகான சைக்கிளை நான் கேட்டது மாதிரி அந்த பிராண்டில் இருக்கிற சைக்கிளை கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாராமா. அப்போ அந்த சபையில இருந்த ஒரு சில வாலிபர்கள் இவருக்கு கண்டிப்பா அந்த சைக்கிள் கிடைக்கலன்னு நமக்கு தெரியும், இவர் சும்மா போய் சொல்றாரு, இவரை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு ஆராதனை முடிச்சு நேரம் அவருடைய வீட்டில் போயிட்டாங்களாம். வீட்டில் போய் அவரிடத்துல கேட்டார்களாமோ, இந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த சைக்கிளை நாங்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம், கொஞ்சம் எடுத்து காண்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருக்கு பதில் சொல்லவே முடியலையாமோ. அவர் விசுவாசத்தோட தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு அந்த சைக்கிளை கொடுத்து விட்டார் அப்படின்னு ஜனங்களுக்கு முன்னாடி ஃபெய்த்ல சொல்லி இருக்கிறாரு. இவர்களுக்கு பதில் சொல்லவே இவருக்கு முடியல, என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கலங்கி கொண்டிருக்கும் போது திடீர்னு அவர் அந்த வார்த்தையை பதில் சொல்லுகிறதுக்கு முன்னாடி அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாகனம் நின்றுச்சாமா. அந்த வாகனத்திலிருந்து அவர் கேட்டது போல அவர் சொன்ன அந்த பிராண்டடான ஒரு சைக்கிளை ஒருத்தர் கீழே இறக்கி வச்சு, இது ஒரு கொரியர்ல இருந்து வந்திருக்கிறோம், இந்த சைக்கிளை ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க, இது உங்க அட்ரஸுக்காக வந்திருக்கு அப்படின்னு அவருடைய கையில் அந்த சைக்கிளை கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 வாலிபர்களும் அந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிட்டாங்களாமா. அப்ப நான் நம்புறேன், அந்த பாலியாங்கிச்சோ என்கிற அந்த ஊழியக்காரனுடைய தேவன் தான் என் தேவன், அந்த தேவன் தான் உங்கள் தேவன், அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பாய் இருக்கிற ஆயிரக்கணக்கான அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி உங்களை பார்த்து கேள்வி கேட்ட அத்தனை நாவுகளும் கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயத்தை பார்க்க போகிறார்கள். இந்த மாதம் கர்த்தர் அதற்காகவே வைத்திருக்கிறார். நான் நம்புறேன், இந்த மாதம் நிறைய திருமண தடைகள் மாற்றுகிற மாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த மாதம் அநேகருக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிற மாதமாய் இந்த மாதத்தை ஆண்டவர் நினைக்கிற மாதமாய் இந்த மாதமாய் பல தடைகளை உடைத்து கேள்விகளை எல்லாம் கேள்வி கேட்ட அத்தனை பேருக்கும் சாட்சி சொல்ல வைக்கிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை மாற்ற போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நான் நம்புறேன். இனி உன்னை பார்த்து கேள்வி கேட்க முடியாது, உங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த மாதம் கேள்வி கேட்ட அனைவருக்கும் பதில் சொல்லுகிற மாதம். இதுவரைக்கும் கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம திணறீங்கல்ல, பதில் சொல்லவே முடியலையே, அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன், அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என்கிட்ட ஒரு பதிலுமே இல்லப்பா, என்கிட்ட ஒரு பதிலுமே இல்லை. இந்த ஜபத்துல இருக்கிற ஏதோ ஒரு தாய் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், எனக்கு சொல்றதற்கு பதிலே இல்லை பாஸ்டர். ஒரு வாலிப தம்பி தங்கச்சி அப்படி இருக்கலாம், எனக்கு சொல்றதற்கு ஒரு பதிலுமே இல்லை. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த மாதம் நீ எதிரிகளுக்கு விரோதமான மனிதர்களுக்கு பதில் சொல்லுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று. ஹல்லேலூயா.